இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக யோவான் 6ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே வானத்திலிருந்து இறங்கி வந்ததற்கான இன்னொரு நோக்கத்தை இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு காரியங்களையும் பிதாவின் சித்தத்தின்படியே அவர் செய்தார். அவருக்கு பிரியமானதையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொன்னார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அவர் சொன்னார். பிதாவோடு கூட இணைந்துதான் அவர் ஒவ்வொரு ஊழியங்களையும் செய்தார். ஆண்டவர் நம்ம எல்லாரிடமும் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். அவரோடு கூட நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் ஒரு தடவை அவரிடம் சொன்னார்கள், நீர் பெரிய காரியங்களை செய்கிறீரே, பலத்த அற்புதங்கள் நடக்கிறதே, நீர் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போய், அவர்களுடைய பண்டிகை நாட்களாக இருந்தது அது, யூதர்களுடைய பண்டிகையிலே அந்த எருசலேமிலே போய் நீர் இந்த அற்புதங்களை இப்பொழுது செய்தால் எல்லாரும் உம்மை நம்புவார்கள், உம்மை ஏற்றுக்கொள்வார்கள், நீர் இப்பொழுது போக வேண்டியது தானே என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் வேலை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது, என்னுடைய வேலையோ இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவர் பின்னும் தாமதித்திருந்தார். பிதாவின் நேரத்திற்காக அவர் காத்திருந்தார். பிதாவின் நேரம் வந்த பொழுது அவர் அந்த பண்டிகைக்கு போனார் என்று வாசிக்கிறோம். தாமதமாக அவர் போனார் என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். பிதாவின் நேரத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவர் காத்திருந்தார். அதே போல இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே அவரிடத்திலே வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்ன பொழுது, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி பிதாவின் வேலைக்காக அவர் காத்திருந்தார். பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். அவருக்கு பிரியமானதே அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருந்தார். அவருடைய வேலைக்காக அவர் காத்திருந்தார். சகோதரர்கள் கூட சொல்லுகிறார்கள், நீர் பிரபலமாகலாமே, இப்பொழுது போய் செய்தால் என்ன என்று சொல்லி. ஆனால் அவருடைய உள் இருதயம், இயேசு கிறிஸ்துவின் இருதயம் பிரபலமாகுவதை விரும்பவில்லை, பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதை விரும்பினது. இதுதான் ஊழியத்திற்கான ஒரு ரகசியம். ஊழியம் செய்ய விரும்புகிற நாம் எல்லாரும் வாஞ்சிக்க வேண்டியது அதுதான். பிதாவின் சித்தத்தை தான் நாம் நிறைவேற்றுகிறோமா, அவருக்கு பிரியமானதை தான் நாம் செய்கிறோமா என்று சொல்லி. அவருக்கு பிரியமானதையே நாம் செய்யும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானேன் ஒழிய என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி. அப்போ சிலர் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லி. பிசாசுகளை துரத்துவதும் தீர்க்க தரிசனம் உரைப்பதும் கர்த்தருடைய ஊழியம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் நாம் அதை செய்ய முடியாது. அதை செய்கிறவர்களே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லி. அப்படியானால் நாம் அதுல என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், கர்த்தரை அறியாமல் அவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு கூட இருந்திருந்தால், அவரோடு இணைந்த அந்த ஊழியத்தை அவர்கள் செய்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு அது தெரியும். ஆனால் அவருக்கு தெரியாமலே இவர்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தந்த வரத்தையும் அவர் தந்த காலங்களையும் நேரத்தையும் அவருக்கு பிரியமில்லாத விதத்திலே, பிரியமில்லாத இடங்களிலே அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னார், உங்களை நான் அறியேன். இப்போ பரலோக ராஜ்யத்திலே
பிரவேசிக்க கூட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிய வேண்டுமானால் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் அவருக்கு சித்தமானதையே செய்ய நாம் பழக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கல்லூரியின் தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியை கூப்பிட்டு, நீங்கள் போய் அந்த 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணக்கு சரியாக வரவில்லை, நீங்கள் கணக்கு பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பும் பொழுது அந்த ஆசிரியர் வேறொரு பாடத்தை, இல்லை எனக்கு கணக்கை விட இந்த பாடம் தான் சொல்லிக் கொடுக்க எழுது என்று சொல்லி வேறொரு பாடத்தை அவர்கள் கற்பித்து விட்டு வந்தால் அந்த ஆசிரியர் சந்தோஷப்படுவாரா? நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை நியமிக்கப்பட்டிருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊழியம் செய்யும்படி அவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய சபையை ஒரு சரீரமாக உருவகித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த சபையில எல்லாம் கண்ணாக இருக்க முடியாது, எல்லாம் கைகளாக இருக்க முடியாது, எல்லாம் கால்களாக இருக்க முடியாது. காலுக்குரிய வேலைகள் உண்டு, கைக்குரிய வேலைகள் உண்டு, கண் செய்ய வேண்டிய வேலை உண்டு, வாய் செய்ய வேண்டிய வேலை உண்டு. அந்தந்த உறுப்பு அந்தந்த காரியங்களை செய்யும் பொழுது, அந்தந்த வேலை செய்யும் பொழுது அந்த சரீரம் இசைவாக வளர்கிறது. அப்படி இல்லாமல் ஒருவர் பேசுகிறார், அவர் பேசுகிறது ரொம்ப இன்பமாக இருக்கிறது, அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் கூடுகிறது, நானும் போய் வாயாக இருப்பேன் பேசுவேன் என்று சொன்னால் அந்த சரீரம் இசைவாக இணைந்து வளர முடியாது. நாம் சேர்க்கிறவர்களாக இல்லாமல் சிதறடிக்கிறவர்களாக இருப்போம். ஆகவே கர்த்தர் நம்ம எல்லாரிடம் எதிர்பார்க்கிற, ஊழியக்காரர்களிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பிதாவின் சித்தத்தை கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் சரியாக பொறுமையாக ஓடுவதைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அதை சரியாக நிறைவேற்றினார். எதெல்லாம் பிதாவின் சித்தம் என்று கர்த்தர் அவருக்கு சொன்னாரோ, பிதா அவருக்கு கற்பித்தாரோ, அதையெல்லாம் அவர் செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லிதான், எல்லாம் நிறைவேறி முடிந்தது, நான் அந்த உலகத்துல வந்ததுக்கான எல்லா நோக்கங்களும் நிறைவேறி முடிந்தது என்று சொன்ன பொழுதுதான் அவர் தன்னுடைய ஆவியை விட்டார். அதே போல இந்த உலகத்துல கர்த்தர் உங்களே என்னை வைத்திருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை சரியாக கண்டுபிடித்து செய்ய நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தத்தை கண்டுபிடிப்பது அநேக வேளைகளிலே அது லகுவாக இருப்பதில்லை. அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது. அது சுலபமாக இருக்காவிட்டாலும் நாம் அப்படி காத்திருந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அதன் பிரதிபலன் மேலானது. இதை கேட்கிற நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களானால் நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். உம்முடைய நல்ல ஆவியானவர் செவ்வையான வழியிலே என்னை நடத்தட்டும். அந்த முசுக்கட்டை செடிகளின் இறைச்சல் கேட்பதற்கு முன்னால் நான் ஓட வேண்டாம் ஆண்டவரே, உமோடு கூட நான் இணைந்து ஊழியங்களை செய்யட்டும், உமக்கு பிரியமானதை செய்யட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்கிற ஒருத்தர் கூட உம்முடைய சமூகத்துல ஒரு நாள் வந்து நிற்கும் பொழுது உன்னை நான் அறியேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு ஆளாகாத படிக்கு நல்லது, உத்தமமும் உண்மையான ஊழியக்காரியே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிற அந்த அழைப்புக்கு தக்கதாக இந்த உலக ஓட்டத்துல நாங்கள் வாழ நடந்து கொள்ள எங்களுக்கு உதவிச்சு எங்களை நாங்கள் அதற்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற யாராவது தவறான வழியிலே போகிறார்களானால் கர்த்தாவே நீர் உணர்த்தும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் சரியான பாதையில எங்களை நடத்தும். கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.